அன்பானவர்களே, இன்றைக்கு நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டிய சில காரியங்களை வேதம் நமக்கு கற்று தருகிறது. மனித வாழ்வை எடுத்துக்கொள்ளும் போது மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இந்த 80 வயதை தாண்டியும் ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் எவ்வளவு காலத்தை தந்தாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒருவேளை 70, 80, 90 என்று போனாலும் கர்த்தர் எவ்வளவோ காலம் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலமும் நாம் நிலைத்திருக்க வேண்டிய சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து வேதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் தன்னுடைய சீசர்களிடத்திலே கடைசி காலங்களை குறித்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இப்ப கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று பார்க்கிறோம். ஏன் நான் இந்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் காலத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திற்கான காரியங்களை, சம்பவிக்க போகிற காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எனவே நாம் வாழுகிற காலத்திலே அவைகளெல்லாம் ஆங்காங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளுக்கு காலத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனத்தை நான் முதலாவது சொல்லுகிறேன். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய அன்பு தணிந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாம்சீக அன்பு கூட அநேகரிடத்திலே தணிந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வாழுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களிடத்திலேயும் மாம்சீக ஒரு அன்பு உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே தெய்வீக அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சீக அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 46, 47 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை வாழ்த்துகிறவர்களை, உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அன்பானவர்களே, இது பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாம்சீக அன்பு. தங்களை நேசிக்கிறவர்களை நேசிப்பார்கள், தங்களை வாழ்த்துகிறவர்களை வாழ்த்துவார்கள், தங்களை விசாரிக்கிறவர்களை விசாரிப்பார்கள். இது உலக பிரகாரமாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மாம்சீக அன்பு. இந்த அன்பு தேவ பிள்ளைகளிடத்திலே இருக்க வேண்டும். நாமும் மற்றவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும்.
நம்மை விசாரிக்கிறவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். நம்மை வாழ்த்துகிறவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். அதை ஆயக்காரர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் உலக மனிதர்களும் அவைகளை என்ன செய்கிறார்கள். நாமும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்தில் தெய்வீக அன்பு வெளிப்பட வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு சொல்லும்போது என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துனுடைய அன்புதான் என்ன? வேதத்திலே அழகாக கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, அதாவது கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தவர்கள், ரோமர் 5:8 சொல்லும்போது நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துனுடைய அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையிலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே, நாம் தேவனற்றவர்களாய் இருக்கையிலே, நாம் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருக்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துனுடைய அன்பு. நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பது எளிது. நம்மை விசாரிக்கிறவர்களை நாம் விசாரிப்பது ஒரு எளிதான காரியம். நம்மை வாழ்த்துகிறவர்களை நாம் வாழ்த்துவது ஒரு எளிதான காரியம். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் பாவிகளாய் இருக்கிறவர்கள், தேவனற்றவர்களாய் இருக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் நேசிப்பது தான் தெய்வீக அன்பு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு எல்லாரிடத்திலையும் நிறைவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அன்பு அநேகருக்குள்ளே தணிந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. கணவனுக்கு மனைவியை அன்பு கூற முடியல், மனைவிக்கு கணவனை அன்பு கூற முடியல், சகோதரனுக்கு சகோதரனை அன்பு கூற முடியல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் கூட அன்பு என்பது ரொம்ப குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அக்கிரமாக இருக்கிறது. மனுஷன் மிருக குணம் உள்ளவனை போல மாறிக்கொண்டு இருக்கிறான். வேலியே பயிரை மேய்கிற ஒரு காலமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒழுங்கற்ற வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை, அன்பற்ற வாழ்க்கை, இதெல்லாம் தேசத்தில் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் நாம் நல்ல அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்கத்தக்க ஒரு இருதயம் தேவ ஜனத்திற்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் உலக இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு துரோகம் பண்ணினவர்கள் எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிநேகிதனே என்று யூதாஸ் காரியோத்தை அழைக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவோடு கூட நடந்தவன், இயேசுவோடு கூட புசித்தவன். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது இயேசுவுக்கு விரோதமாய் அவன் எழும்பி கிரியை செய்கிறதை பார்க்கிறோம்.
ஒரு துரோகியாக மாறி போகிறதை பார்க்கிறோம். கூட இருந்துவிட்டே துரோகியாக மாறிப்போன ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துரோகியை கூட இயேசு சிநேகிதனே என்று சொன்னார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்புல நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கே எந்த ஜனத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரோ அந்த ஜனமே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக இந்த பூமியிலே ஒரு மனுஷகுமாரனாக வந்தார். வேதம் சொல்கிறது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று சொல்லி அந்த ஜனத்துக்காக வந்தார். ஆனால் அந்த ஜனமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி சத்தமிட்டு முறையிட்டு இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டதை பார்க்கிறோம். அந்த ஜனத்தை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்போ அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய அன்பு அந்த ஜனங்கள் மேல் இருந்திருக்கிறது. ஏன்னா பிதாவாகிய தேவன் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் கண்டிப்பா நீதி செய்கிற தேவன். அவன் தப்புக்கு தக்க நீதி அவர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமெல்லாம் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எனவே பிதாவாகிய தேவன் நீதி உள்ள தேவன், அவர் நீதி செய்வார். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். எந்த ஜனத்துக்காக வந்தாரோ அந்த ஜனமே அவரை சிலுவையில் அறைய சத்தமிடுகிறார்கள். அந்த ஜனத்தை பார்த்து தான் சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் நமக்கு தீமை செய்திருப்பார்கள், சிலர் நமக்கு துரோகம் பண்ணி இருப்பார்கள், பல விதங்களிலே நமக்கு விரோதமாய் செயல்பட்டு இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கிறானோ, எந்த ஒரு மனிதன் மன்னிப்பு கொடுக்கிறானோ அவனுக்குள்ளதான் அன்பு இருக்கும். அல்லேலூயா. தெய்வீக அன்பு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனுஷன் யாரையும் மன்னிப்பான், யாரிடத்துல மன்னிப்பு கேட்பான், எல்லாரையும் நேசிப்பான். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நாம் தேவ அன்புள்ளவர்களாக, கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்படி நமக்குள்ள வரும் அதையும் வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ரோமர் 5:5 வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களும் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த தேவ அன்பை என்ன செய்கிறார், தருகிறார். அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாஞ்சித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தேவ அன்பு நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 1 யோவான் 2:3 தானா? நாம் கிறிஸ்துவனுடைய வசனங்கள், கற்பனைகள், அவைகளை நாம் கைக்கொள்ளும் போது தேவ அன்பு நம்மிடத்திலே பூரணப்பட்டு இருக்கும் என்று பார்க்கிறோம். வசனத்தை கைக்கொள்வதனாலே
தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கும் போது, கர்த்தருடைய வசனங்களை நாம் கைக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு நிறைந்திருக்கும். அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவின் அன்பிலே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு என்பது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு. அல்லேலூயா. எனவே நாமும் அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். பிதாவின் அன்பை குறித்தும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே பிதாவினுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்தார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே நமக்கு அனுப்பி தந்தது ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எல்லாரையும் நேசித்து பாவிகளாய் இருந்த நமக்காக கல்வாரியிலே ஜீவனை கொடுத்ததும் ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா. இங்கே பிதாவினுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி தந்தார். பொதுவாக எந்த ஒரு தகப்பனும் பாவியா இருக்கிற ஒரு மனுஷனுக்காக, துன்மார்க்கமா இருக்கிற ஒரு மனுஷனுக்காக, தண்டனைக்குரிய ஒரு மனுஷனுக்காக தன்னுடைய பிள்ளையை சாக கொடுக்க மாட்டான். ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளாகிய நமக்காக அனுப்பி தந்து கல்வாரியிலே அவரை மரணத்திற்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக இப்படிப்பட்ட காரியத்தை எந்த தகப்பன்மாரும் செய்ய மாட்டார்கள், ஆனால் ஒரு சிலர் செய்வார்கள். அல்லேலூயா. ஒரு போதகர் அவர் தன்னுடைய சபையிலே ஒரு விசேஷித்த கூட்டத்தை வைத்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு அவர் ஒரு விசேஷித்த செய்திக்காக ஒரு தேவ ஊழியரை அவர் அழைத்திருந்தார். அந்த தேவ ஊழியரும் இந்த போதகருடைய சபையிலே வந்து அந்த விசேஷித்த கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்து அவர் அங்கே ஒரு சம்பவத்தையும் சொன்னார். அவர் சொன்னார், ஒரு தகப்பன், அவருக்கு ஒரே மகன், அந்த மகன் ரட்சிக்கப்பட்ட மகன். அவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்திலே சொன்னான், அப்பா, எங்களை நீங்கள் ஏரியிலே படகு சவாரிக்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னான். இந்த தகப்பனாருக்கு நல்ல நீச்சல் தெரியும், மகனுக்கு நீச்சல் தெரியாது. அதோடு கூட இவருடைய மகனின் நண்பனுக்கும் அந்த வாலிபனுக்கும் நீச்சல் தெரியாது. ஆனாலும் மகன் கேட்டான் என்பதற்காக இந்த தகப்பனார் படகிலே ஏற்றி இவர்கள் 2 பேரையும் ஏரியிலே சவாரிக்காக அழைத்து சென்றார், சில இடங்களை பார்ப்பதற்காக. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது இந்த படகிலே ஓட்டை விழுந்து தண்ணீர் வந்து படகு மூழ்குகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தது. இவருக்கு நீச்சல் தெரியும், ஆனால் மகனுக்கு நீச்சல் தெரியாது, மகனுடைய நண்பனுக்கும் நீச்சல் தெரியாது. 2 பேரும் வாலிபர்கள். அப்போது இந்த தகப்பனாரால 2 பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாது. யாராவது ஒருவரை என்ன செய்யலாம்? இவருக்கு இருக்கிற நீச்சலுக்கும் இவருக்கு இருக்கிற பலத்துக்கும் ஒருவனை அவரால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். எனவே அவர் மனதிலே முடிவு செய்தார், என் மகனை நான் காப்பாற்றக்கூடாது, என் மகனுடைய நண்பனை நான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் என் மகன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான், அவன் இன்றைக்கு மரித்தா பரலோகத்துக்கு போவான், இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே போவான். ஆனால் இந்த வாலிபன் ரட்சிக்கப்படாதவன்,
இவன் மரித்தால் நரகத்துக்கு போவான். எனவே இந்த வாலிபனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மகனுடைய கரத்தை பிடிக்காமல் தன்னுடைய மகனுடைய நண்பனின் கரத்தை பிடித்து கொண்டார். அப்போ மகன் கேட்டான், அப்பா என்ன பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், இல்லை மகனே, நீ மரித்து போனால் உனக்கு நித்தியத்தில் இடம் உண்டு. இந்த தம்பி மரித்து போனா இவன் பாதாளத்துக்கு போவான். எனவே இவனை எப்படி ஆகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபனை இந்த தகப்பனார் தோளின் மீது போட்டுக்கொண்டு நீந்து கரை சேர்ந்தார். அவர் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கும்போதே அந்த சபையில் இருந்த சில வாலிபர்கள் இந்த வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த போதகர் சொன்ன சம்பவத்தை அவர்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் அந்த வாலிபனை காப்பாற்றினார். தன்னுடைய மகன் அந்த ஏரியிலே தண்ணீரில் மூழ்கி மரித்து போனான். அவர் கர்த்தருடைய வார்த்தை பேசி முடித்தார். கூட்டம் நிறைவு பெற்றது. உடனே அந்த வாலிபர்கள் அந்த போதகர் இடத்துல வந்தார்கள். வந்து, பாஸ்டர் நீங்கள் போய் தானே சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா அப்படி கேட்குறீங்க? இந்த உலகத்தில் எந்த ஒரு தகப்பனும் தாம் பிள்ளையை சாக கொடுத்து இன்னொரு பிள்ளையை காப்பாற்றவே மாட்டான். நீங்கள் போய் தானே சொன்னீங்க, நீங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்களுக்கு இருக்கணும்னு தானே அந்த சம்பவத்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் கேட்டார்கள். அப்போது அந்த போதகர் சொன்னாராம், இல்லைப்பா, நான் பொய்யும் சொல்லலை, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறதுக்காக அந்த சம்பவத்தை சொல்லவும் இல்லை, அது உண்மை, அது நடந்தது. அந்த இடத்துல தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் செயல்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் சொன்னாராம். மரித்து போனது என்னுடைய மகன்தான் என்று அந்த போதகர் சொன்னாராம். நான் காப்பாற்றின என்னுடைய மகனின் நண்பன் வேற யாரும் இல்லை, அது உங்களுடைய சபை போதகர் என்று சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அவர் தன்னுடைய மகனை சாக கொடுத்து இந்த வாலிபனை காப்பாற்றினபடினாலே அவர் இன்றைக்கு ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. எனவே தேவ பிள்ளைகள் அன்புனால நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்குகிறார்கள். கணவனுடைய அன்புக்காக ஏங்குகிற மனைவிமார்கள் உண்டு, மனைவியினுடைய பாசத்துக்காக ஏங்குகிற கணவன்மார்கள் உண்டு, பெற்றோருடைய அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்குகிற பெற்றோர்கள் உண்டு, சகோதரனுடைய அன்புக்காக ஏங்குகிற சகோதர சகோதரிகள் உண்டு, சகோதரனுடைய அன்புக்காக ஏங்குகிற சகோதர சகோதரிகள் உண்டு. ஆனால் அன்பு கிடைக்கிறதில்லை. மனுஷனுக்கு அன்பை குறித்த வெளிச்சம் போயிருச்சு. இயந்திரத்தனமாக மனுஷன் வாழுகிறான். அன்பு காட்ட நேரம் இல்லை, நேரம் இருந்தாலும் அன்பு காட்ட மனசு இல்லை. அதனால் அன்பானவர்களே, அன்புல நிறைந்திருங்க. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் அன்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இங்கே இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் 14ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்திலே சொல்லும்போது வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுல் தெர்பை பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோயாவுக்கும் அவன் திரும்பி வந்து அங்கே இருந்த சீசர்களிடத்திலே அவர் பேசி சீசருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் என்று சொன்னாலே விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே வருகிற சூழ்நிலைகளை வைத்துதான், விசுவாச பரீட்சைகளை வைத்துதான் விசுவாசம் நமக்குள்ளே வளரும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 நாம் வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்கே அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். அல்லேலூயா. எனவே விசுவாச பரீட்சையிலே தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும். அழிந்து போகிற பொன்னை குறித்து வேதம் அழகா சொல்லுது, அது அழிந்து போகிற பொன். ஆனா விசுவாசம் என்பது விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற விசுவாசத்திற்கு பரீட்சைகள் உண்டு. இதுல தேவ பிள்ளைகள் நாம் கடைசி வரைக்கும் நின்று ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கைக்காக வந்த நாம், கிறிஸ்துவை விசுவாசித்து வந்த நாம் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்திலே ஓடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நம்ம மத்தியிலே எதிர்பார்க்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எப்படி நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமோ அதுபோல விசுவாசத்திலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பொதுவாக விசுவாச காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது எபிரேயர் 11:. அல்லேலூயா. அந்த எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியலை வேதம் மிக அழகாக நமக்கு தருகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதில் 2 தேவ மனிதர்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஆபேல், ஏனோக்கு என்று அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வருகிறது. அதில் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது ஒரு மேன்மைக்குரியது. அல்லேலூயா. அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் நாம் விசுவாசத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய விசுவாச ஜீவியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11:8 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். எப்போதுமே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்கும், எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். இங்கே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவன் அழைத்த இடத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு முன்பதாக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை யாருக்கும் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி யாரையும் தேவன் அழைத்தது இல்லை. இந்த ஆபிரகாமுக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த காரியத்திலே ஆபிரகாமுக்கு யாரும் முன்மாதிரியா என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு அநேக முன்மாதிரிகள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்போ நாம் நம்முடைய ஸ்தாபனத்தில் மிஷினரி ஊழியத்துக்காக போக வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் ஏற்கனவே மிஷினரியாக போனவர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஒரு ஊழிய களத்திலிருந்து இன்னொரு ஊழிய களத்திற்கு தேவ ஊழியர்களை அனுப்பினால் அதற்கு முன்பாக அப்படி கடந்து சென்ற தேவ ஊழியர்கள் நமக்கு மாதிரிகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதிரி இருக்கவில்லை, யாரும் முன்மாதிரியாக இருக்கவில்லை. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் புறப்பட்டு போனான் என்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தினால ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான். அந்த இடத்தை குறித்த எந்த ஒரு வெளிச்சமும் ஆபிரகாமுக்கு கிடையாது. ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல யாராவது போய் கேட்டா
நீ எந்த தேசத்துக்கு போறேன்னு கேட்டா சொல்ல தெரியாது. அந்த தேசத்துல யார் இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியாது. அந்த இடத்துல நீங்க போனா உங்களை யாரு வரவேற்பா அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது என்றுதான் ஆபிரகாம் என்ன செய்திருப்பார், பதில் சொல்லியிருப்பார். அப்படி சொன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவார்கள்? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் என்று ஒரு நபர்கிட்ட சொல்றோம். அந்த நபர் எந்த இடத்துக்கு போறீங்க, போற இடம் தெரியாது, அங்கே போனால் உங்களை யார் வரவேற்பா தெரியாது, இப்படிலாம் பதில் சொன்னால் அவங்க மனதில் என்ன நினைப்பாங்க? இவன் ஒரு முட்டாளா இருப்பான், போகிற இடத்த பார்த்து எந்த வெளிச்சமுமே இவனுக்கு இல்லை, ஒரு பிளானும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்போ இவனை போல முட்டாள் யாருமே இருக்க மாட்டான் என்று நினைப்பார்கள். ஆனால் ஆபிரகாம் தேவன் அழைத்த தேசத்திற்கு அதை குறித்த எந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னாலும் அவன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து போனான். அல்லேலூயா. அவன் போனதுனால அவனுடைய சந்ததி பின்னாட்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தது. அல்லேலூயா. எனவே கீழ்ப்படிதல், விசுவாசம் இருந்தாதான் கீழ்ப்படிதல் என்ன செய்யும், வரும். அப்ப விசுவாசம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் உண்டு. அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தினால என்ன செய்தான், கீழ்ப்படிந்து போனான் என்று பார்க்கிறோம். அதே போல் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனைவிகள் புருஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். புருஷர்கள் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் என்ன செய்யல, சொல்லலை. ஆனால் புருஷர்களுக்கு மனைவிகள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீங்க விசுவாசத்தினால சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு புருஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லா காரியங்களிலும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்ல வர்றது விசுவாசத்தினால. ஒருவேளை உங்க கணவனார் ஒரு குடிகாரனாக இருக்கலாம், இல்லது ஒரு துன்மார்க்க ஜீவியை செய்கிறவராக இருக்கலாம். அவர் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க விசுவாசத்தினால் அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்படி நீங்க கீழ்ப்படியும் போது ஒரு நாள் அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர்களை உங்களோடு கூட இந்த சபையிலே கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. எனவே கீழ்ப்படிதல் விசுவாசத்தினால என்ன செய்கிறது, வருகிறது. நம்ம விசுவாசம் சரியா இருந்தா கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிதல் சரியா இருந்தா விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும், வரும். எனவே அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து போனான் என்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனா வாழ்ந்த நாட்களிலே லூக்கா 18:8 சொன்னார். வாசிக்கலாம். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அவருடைய ஒரு விருப்பம். அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அவர் பரிசுத்தத்தை காண்பாரோ அப்படியெல்லாம் என்ன செய்யல, சொல்லலை. அவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ கடைசி காலத்தில் ஜனங்கள் விசுவாசத்தில் குறைபடுவார்கள் என்பதான் இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் கடைசி வரை விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு அநேகருக்குள்ள விசுவாச வாழ்க்கை மங்கி போகிறத பார்க்கிறோம், விசுவாசத்தில் குறைபட்டு போகிறத பார்க்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கடைசி வரைக்கும் விசுவாசத்திலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை நமக்குள் தொடங்கின இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நமக்குள்ளே முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும். அடுத்து மோசே குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே குறித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே மோசே குறித்து பார்க்கிறோம். இதுல மோசே வெறுத்தவைகளும்
மோசே தெரிந்து கொண்டவைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை மோசே விசுவாசத்திலே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசத்தினாலே தான் சில காரியங்களை வெறுத்தான், சில காரியங்களை தெரிந்து கொண்டான். அந்த வேத பகுதி ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தினாலே மோசே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே விசுவாசத்தினாலே சில காரியங்களை வெறுத்தான், சில காரியங்களை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். இது பொதுவாக எல்லாருக்காக என்று சொல்வதை காட்டிலும் ஊழிய அழைப்பு பெற்றவர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சில ஊழிய அழைப்பை பெற்றிருப்பார்கள், ஆனால் சில காரியங்களை விட்டு ஊழியத்துக்கு வருவதற்கு ரொம்ப தயக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஊழியத்தில் வந்தால் பல கஷ்டங்கள் பாடுகள் வரும் என்று என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். அதனால உலகத்தின் சில மேன்மைகளை விட்டு ஊழியத்துக்கு வருவதற்கு ரொம்ப தயங்குகிறார்கள். இங்க மோசே குறித்து பார்க்கிறோம், அவன் சில காரியங்களை வெறுத்தான். அவன் வெறுத்த காரியம் எல்லாம் உலகத்தில் மிகவும் மேன்மையான காரியங்கள். அல்லேலூயா. முதலாவது அவன் வெறுத்தது உலகின் மிக சிறந்த ஒரு பதவி என்ன செய்தான், வெறுத்தான். அவன் எகிப்துக்கு இளவரசன் என்கிற அந்த ஒரு மேன்மையான பதவி அவன் என்ன செய்தான், வெறுத்தான். அந்த காலத்தில் எகிப்து என்பது பெரிய ஒரு சாம்ராஜ்யம். நாம் சாம்ராஜ்ய லிஸ்ட்டுகளை பார்க்கும்போது முதலாவது சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் தான் அசிரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று என்ன செய்கிறது, வருகிறது. ஆனால் முதலாவது சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம். அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தின் இளவரசன் என்கிற அந்த பதவியை அவன் வெறுத்தான். கர்த்தருடைய பணியை செய்வதற்காக, அது விசுவாசத்தினால வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால அவன் வெறுத்தான். ஏன், பின்னாட்களில் அவன் தம்முடைய ஜனத்திற்கு, தேவ ஜனத்திற்கு ஒரு தலைவனாக போகிறான். அல்லேலூயா. அதனால தான் அவன் விசுவாசத்தினால அந்த பதவியை வெறுத்தான். ரெண்டாவது, உலகின் மிக சிறந்த இன்பங்களை என்ன செய்தான், வெறுத்தான். அந்த காலத்தில் எகிப்தில் எல்லா இன்பங்களும் இருந்தது. ஒரு இளவரசன் என்று சொன்னால் அனுபவிக்கிறதற்கு எல்லாம் என்ன செய்யும், இருக்கும். அவன் நினைத்தா எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மேன்மை மோசேயோட வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். அடுத்து, உலகின் மிக சிறந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அவன் என்ன செய்தான், வெறுத்தான். அந்த காலத்தில் எகிப்தில் பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருந்து, தங்கம், பலவிதமான ஐஸ்வர்யங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்து, இதையெல்லாம் மோசே என்ன செய்தான், வெறுத்தான். விசுவாசத்தினால் அவன் வெறுத்தான். ஏன்னா நாளைக்கு அவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு தலைவனாக போகிறான். அல்லேலூயா. அந்த மேன்மை, அந்த ஒரு விசுவாசத்தினால அவன் வெறுத்தான் என்று பார்க்கிறோம். அடுத்து, அவன் தெரிந்து கொண்ட காரியங்கள், அவன் துன்பத்தை என்ன செய்தான், தெரிந்து கொண்டான். ரெண்டாவது, தேவ ஜனத்தோடு ஐக்கியமா இருப்பதை தெரிந்து கொண்டான். அடுத்து, கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தினால அவன் செய்தான். கடைசியில் மோசே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அநேகரிடத்திலே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அது ஒரு பிரதிஷ்டை, தன்னை குறித்து பேசக்கூடாது என்பது. ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்தவர்கள் என்று நினைக்கிறேன். அவங்க ஊழியத்துக்கு வர நாட்களில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து அவளுடைய கைக்கு என்ன செய்தது, வந்தது. ஆனால் அதை அவர்கள் உதறிவிட்டு, அன்றைக்கு அவர்கள் வேலைக்கு சேர்ந்திருந்தா உலக பிரகாரமாக படித்து நல்ல ஒரு வேலையில் வந்து நல்ல ஒரு மேன்மையான செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் விசுவாசத்தினால் அதை அவர்கள் வெறுத்தார்கள். அல்லேலூயா. அது அவங்க வெறுத்து ஊழியத்தில் வந்து பயங்கரமான பாடுகள், கஷ்டங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அனுபவித்து இருக்கிறார்கள். அவளுடைய ஊழிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஒரு விசுவாச வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு ஸ்தாபன உதவியோ சபையின் உதவி இல்லாமல் அவங்களுக்கு வருகிற ஒரு விசுவாச வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் ஊழியத்தில் பல கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மோசே போல
அவங்க விசுவாசத்தில் அவைகளை தெரிந்தெடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, தம்முடைய ஜனத்திற்கு ஒரு தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால சில காரியங்களை விடும்போதும், கர்த்தருக்காக சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் போதும், அது நிச்சயமா ஒரு நாள் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. இங்கே மோசே இவ்வளோ பெரிய மேன்மையை அவன் உதறி விடுவதற்கு காரணம் விசுவாசம். அல்லேலூயா. பின் நாட்களில் தம்முடைய ஜனத்திற்கு தலைவனாகங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதனால ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், ஊழியம் சொன்னால் கஷ்டம், பாடு, பட்டினி, பசி என்று நினைப்பீர்கள். அது உண்மைதான். ஊழியத்தில் பல நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அழைப்பு இருந்தால், இந்த உலகத்தின் மேன்மை நம்மிடத்தில் இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அந்த மேன்மை என்ன செய்வார்? தருவார். அப்போ விசுவாசத்தினாலே மோசே இந்த உலகத்தின் மேன்மைகளை விட்டு கிறிஸ்துவோடு கூட உள்ள, கிறிஸ்துவுக்காக நிந்தை, தேவ ஜனத்தோடு உள்ள ஐக்கியம், துன்பம், இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டான். ஆனால் அதுவே பின் நாட்களில் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பெரிய தலைவனாய் அவன் வருவதற்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நாம் எப்போதுமே விசுவாசத்திலே வாழ வேண்டும். விசுவாச ஜீவியம் உள்ளவர்களாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்து வேதத்திலே நான் பார்க்கும்போது, நேரம் இல்லாதனால தலைப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். ரோமர் 12:12 வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே பார்க்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள் என்று சொல்லும்போது நிலைத்திருங்கள். நம்ம ஜெபத்தில் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை அனைவருக்குள்ளே மங்கி போகிற ஒரு காலமாக இன்றைக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள், நாம் இந்த நாட்களில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெப ஜீவியத்தை ஒருபோதும் நாம் நஷ்டப்படுத்தவே கூடாது. எப்போதும் ஜெபிக்கணும். சின்ன சின்ன ஜெபங்களெல்லாம் செய்து என்ன செய்யணும்? பழகணும். காலையில் எழும்பும்போது ஜெபிக்கணும், சாப்பிடும்போது ஜெபிக்கணும், வெளியே போகும்போது ஜெபிக்கணும், வாகனம் எடுக்கும்போது ஜெபிக்கணும், திரும்பி வரும்போது ஜெபிக்கணும். அப்படி சின்ன சின்ன ஜெபங்களெல்லாம் நல்லா பண்ண வேண்டும். அப்படி ஒரு ஜெப வாழ்க்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. பைபிள் ஸ்டடியில் கூட நம்முடைய தலைமை போதர் அவர்கள் ஜெபத்தின் வகைகள், ஜெபத்தின் நிலைகள், அப்படிலாம் நமக்கு ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கற்றுத்தந்து இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அநேகருக்கு அந்த விடுதலையான ஜெபங்கள் என்ன செய்யலை? வரல. நம்ம நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல வைராக்கியமாக இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கூடி கூடி ஜெபிக்கிறவங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். யார் யார் நல்லா கூடி கூடி ஜெபிக்கிறாங்களோ அவங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு ஜெப ஆவி நமக்கு வரும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே பார்க்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது ஜெபத்துக்கு ஒரு ஒழுங்கான நேரம் வைத்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. தினமும் 3 வேளை என்ன செய்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க? ஒதுக்கி வைங்க. இன்றைக்கு நேரம் கிடைச்சா ஜெபிக்கலான்னு சொன்னால் யாருடைய வாழ்க்கையில் நேரம் என்ன செய்யாது? கிடைக்காது. ஒரு நாள் வேகமாக என்ன செய்யுது? போகுது. ஜனவரி வந்தது, பிப்ரவரி என்ன செய்யுது? முடிய போகுது. நாள் எப்படி போகிறதுன்னே நமக்கு என்ன செய்யலை? தெரியலை. அன்றைக்கெல்லாம் ஒரு நாளை தள்ளி 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 கழிப்போம். எப்படா 1 மணிக்கு போகாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இன்றைக்கு நாள் அவ்வளோ வேகமாக என்ன செய்யுது? போகிறத பார்க்குறோம். பாருங்கள், ஜனவரி வந்த மாதிரி இருக்குது, பிப்ரவரி என்ன செய்ய போகுது? முடிய போகுது. எனவே நேரம் கிடைச்சா ஜெபிக்கலான்னு சொன்னால் நேரம் என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. தானியேலை போல ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க? ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? தரித்திருங்க. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக என்ன செய்யும்? இருக்கும். இப்படிந்தான் முழங்கால் படிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படி என்று சொன்னால் அதில் ஒரு தியாகம் இருக்குது. அல்லேலூயா. உட்கார்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாம், படுத்து எல்லாரும் என்ன செய்யலாம்?
ஜெபிக்கலாம். முழங்காற்படியிட்டு ஜெபிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் ஒரு பலி இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படி ஜெபித்தாலே நீண்ட நேரம் ஜெபிக்கிறது கஷ்டம். ஆனால் முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கென்று தானியேலை போல ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அதிகாலை ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, நைட்டு ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. முடிஞ்சால் மத்தியான நேரம் அதுலேயும் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறது நல்லது. இன்றைக்கு ஜெப வாழ்க்கை அநேகருக்குள்ளே குறைந்து போகிற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடைசியாக யோவான் 8:31 வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இங்கே உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல அப்போஸ்தல உபதேசத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 42 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தல உபதேசம்: மனம் திரும்புதல், மூழ்கி ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், விட்டு விலகுதல், அப்போஸ்தலருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஜெபத்தில் தரித்திருத்தல். இந்த 7 விதமான அப்போஸ்தல உபதேசங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதில் விட்டு விலகுதல் அநேகருக்கு என்னது, கஷ்டம். இந்த வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறது அநேகருக்கு என்னதான் இருக்கு, கஷ்டமாக இருக்கு. அதில் நிலைத்திருக்கவே முடியல். தேவ பிள்ளைகள் விட்டு விலகுதல் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எவைகளெல்லாம் வேதம் விட்டு விலகணும்னு சொல்லுதோ அவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு விலக வேண்டும். அதை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதே போல் கர்த்தருடைய பந்தி, அதுலேயும் சிலரால் நிலைத்திருக்க முடியலை. வருஷத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா. அன்பானவர்களே, இந்த மாதிரி சத்தியத்திலே உபதேசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். எனவே தேவ பிள்ளைகள் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். நான் 4 காரியங்களை சொன்னேன். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள், உபதேசத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமா இவைகளிலே நிலைத்திருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய மேன்மையை தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறது மாத்திரமல்ல, நித்தியத்திலே கர்த்தர் நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா. எனவே எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குள்ள அன்பு குறைபட்டு இருக்கிறதோ நல்ல ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. தெய்வ அன்புனால என் உள்ளங்களை நிரப்பும்ப்பா, தெய்வ அன்புனால என் உள்ளத்தை நிரப்பும். எல்லாரையும் நான் நேசிக்க வேண்டும் ஐயா, எல்லாரிடத்துல நான் அன்பா இருக்க வேண்டும். எனக்கு தீமை செய்தவர்கள், எனக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் நேசிக்க வேண்டும். எனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாரையும் நான் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். கர்த்தர் அந்த கிருபை எனக்கு தாரும். எல்லாரும் கேளுங்க. அன்பு குறைபட்டு இருக்கிற காலம். சில புருஷர்களால் மனைவிகளை நேசிக்க முடியலை, சில மனைவிகளால் புருஷர்களை நேசிக்க முடியலை, சில பிள்ளைகளால் பெற்றோரை நேசிக்க முடியலை, சில பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க முடியலை. இதெல்லாம் மாற வேண்டும். சில சகோதரர்கள் சகோதரரை நேசிக்க முடியலை, அன்பு கூற முடியலை. இதெல்லாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, என் உள்ளத்தை தெய்வ அன்புனால நிரப்போம், தெய்வ அன்புனால நிரப்போம்ப்பா. கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும், கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சோதரம், சோதரம், சோதரப்பா. விசுவாசம் எனக்குள்ள வர்த்திக்கப்படட்டும் ஐயா. விசுவாச குறைவுகள் அதிகமாய் வருகிறத பார்க்கிறோம். சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்போது விசுவாசத்தை விட்டு விடுகிறோம்ப்பா. விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விசுவாச கண்களால் நாங்கள் பார்க்க வேண்டும், விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகிற தேசம் இன்னதென்று தெரியாமல் இருந்தபோது கீழ்ப்படிந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்க வேண்டும், விசுவாசத்தினால நாங்கள் ஆண்டவரே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் விட்டு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பதை
தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்தின் மேன்மைகளெல்லாம் விசுவாசத்தினால விட்டு ஊழியத்துக்கு வந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்ரம் 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 சோத்ரப்பா. விசுவாச குறைவுகள் எங்களை விட்டு மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அறிந்த அப்போஸ்தல உபதேசத்திலே கடைசி வரைக்கும் நாங்கள் நிலைநிற்க வேண்டும் ஐயா. தகப்பனே சோத்ரம் சோத்ரப்பா. வேறுபாட்டின் உபதேசத்தை நாங்கள் நஷ்டப்படுத்த கூடாது. வேத எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுதோ அவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும். தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்க வேண்டப்பா. கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டப்பா. ஜெப வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெப குறைவுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். சிலரால் விடுதலையாய் ஜெபிக்க முடியல, விடுதலையாய் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. சிந்தையில கட்டுகள், நாவுல கட்டுகள், பலவிதமான கட்டுகள், மனதில் சோர்வுகள், இதெல்லாம் மாற வேண்டும். ஜெபம் விடுதலையாய் எழும்ப வேண்டும். ஜெபத்தில் போராட வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும், புலம்பி ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெப ஆவி எல்லாரையும் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தானியேலை போல நேரங்களை அப்பா முன்குறித்து வைத்து ஜெபிக்க வேண்டும். ஒரு ஒழுங்கு வைத்து ஜெப வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்ரம் 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 சோத்ரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா. எல்லாரும் ஒரு சில நிமிடம் நல்ல ஆவியில நிரம்புவோம். தேவ அன்பினால நம்முடைய உள்ளங்கள் நிரம்பட்டும். தேவ அன்பினால நம்முடைய உள்ளங்கள் நிரம்பட்டும். விசுவாச ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும். ஜெப ஆவினால கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா ரேமா லாபா. ஓ மாரா ஹந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல ஹந்துனா உரா ஷரா மாரா ரீபா லாபா. ஓ மாரா ஹந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல ஹந்துனா உரா ஷரா மாரா ரீபா லாபா துடா ஹந்துனா ரிகவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெப நிலையில் அமர்ந்து கொள்வோம். இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் விக்டர் ஞானதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலிருந்து பாடல் ஆராதனையிலிருந்து இந்த செய்தி நேரம் முடியும் வரையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் அசைவாடி கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே உலாவி 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 நம்மை மகிழ வைத்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரும் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நல்ல செய்தியை ஆண்டவர் தந்து நம்மை மகிழ பண்ணினார். ஆமென். இருந்தாலும் விசேஷமாக சோதரம் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை,
அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே அன்பே பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மக்களாகிய நம்மிடத்தில் இருக்க வேண்டியது பெரிய ஒரு காரியம், அது அன்பு. அல்லேலூயா. என்ன பூ? என்ன பூ? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பூவு? என்ன பூவு? அன்பு. அல்லேலூயா. அந்த பூவு ஒரு நாளும் என்ன செய்யாது? அல்லேலூயா. எல்லா பூவும் வாடி போகும், ஆனால் அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது? வாடாது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவைகளில் பெரியது அன்பே. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளும் அன்பாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நல்ல செய்திக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த தேவ செய்தியை கொடுத்ததான உம்முடைய அன்பான பாஸ்டர் அவர்களை இன்னும் அதிகமான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த ஆராதனை நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதல் பாடல் ஆராதனை முதல் செய்தி ஆராதனை வரையிலேயும் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருந்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. செய்தியை கொடுக்க வேண்டிய தலைமை போதர் அவர்கள் இப்போது கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அம்மா கர்த்தாவே அயல்நாட்டில் அவர்கள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. அவர்களுடைய ஆராதனை ஆசீர்வதிங்க. அவர்கள் எங்கே செய்தி என்ன செய்தி கொடுத்தார்களோ, யார் மத்தியில் கொடுக்கிறார்களோ எல்லாம் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆமென். அவருடைய வாக்குகளை ஆண்டவர் 30, 60, 100 மேனிகளாக பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, ஊழியத்தை முடித்து அவர்கள் யாத்திரை செய்து வருகிற போது கர்த்தாவே நம்முடைய மகனை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நம்முடைய மகனை பத்திரமாக கொண்டு வர வேணுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நடக்கிறதான எங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இனி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வழி ஊழியர்களுக்கு போகும்போது உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. மற்றும் இங்கே நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும், ஜெப ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் நம்முடைய கிருபை ஆசீர்வாதமும் தங்கி தாவரிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலேயும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.